1 கப் கம்பு மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். கம்பு மாவு எடுத்த கிளாஸ் ஓரளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸுக்கு எடுத்துகிட்டு இதை இப்போ கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவு எடுத்த கிளாஸுக்கு நான் 2.5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி சூடாகிடுச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவையும் கலந்து ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கைவிடாமல் கிண்டிக்கோங்க. சிம்மில் போட்டுக்கிறணும். சிம்மில் போட்டுட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு மூடி போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே சிம்மிலே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மறுபடியும் நம்ம கிண்டி போட்டுக்கலாம். கம்பு நல்லா வேகணும். இப்போ கிண்டி விட்டாச்சு. மறுபடியும் நம்ம 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இடையில நம்ம கிண்டி கொடுக்கணும், அடி பிடிச்சிடாமல். இப்போ நம்ம மறுபடியும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மறுபடியும் நம்ம கிண்டி கொடுத்துக்கணுங்க. நல்லா அடி பிடிக்காமல் கிண்டி கொடுத்துக்கோங்க. நல்லா சைடில் உள்ளது கரண்டில் உள்ளதை நல்லா தண்ணியை தொட்டு நல்லா வலிச்சு போட்டுட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நமக்கு அப்படியே நல்லா கூழ் பதம் வந்துருச்சுன்னா நல்லா நம்ம கிண்டும் போதே அப்படியே திரண்டு வருங்க. அந்த கூழோட கம்போட மனமும் கூழ் மனம் ஜம்முன்னு நல்லா கமகமுன்னு நமக்கு வாசனையாக இருக்கும். அந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு நமக்கு கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி அப்படியே பார்த்தீங்களா, அப்படியே விட்டு விட்டு விழுது பார்த்தீங்களா. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு கேமராவில் தெரியாமல் பார்த்தீங்களா, அப்படியே நமக்கு விட்டு விட்டு விழுந்தாலே கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா நான் சொன்ன பக்குவம் தான். அப்படியே திரண்டு வரணும். அந்த கூழோட கம்பு கூழ் மணக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி உங்களுக்கு பிகினஸாக இருந்தாலும் கையில் தண்ணியை தொட்டுட்டு இப்போ தொட்டு பார்த்தீங்களாக்கும் ஒட்டவே ஒட்டாதுங்க. இந்த ஸ்டெப்பும் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சிம்மிலேயே போட்டு நீங்கள் பொறுமையாக கிண்டுனீங்களாக்கா அடி பிடிக்காமல் அருமையான கம்மங்கூழ் ரெடி ஆயிருங்க. உங்களுக்கே தெரியும், கிண்டும் போதே நல்லா கண்ணாடி பத அளவுக்கு நல்லா கம்முன்னு மணக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறவும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். வீடியோவும் முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம கிண்டி வச்ச கூழ் ஆறிடுச்சு பார்த்தீங்களா. ஆறுனா தான் இந்த அளவுக்கு நமக்கு செட் ஆகும். இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி இருந்தால் ஒரு பாத்திரத்தில் கையை முக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கையில் உருண்டை பிடிக்க முடியலன்னா ஒரு கரண்டி குழிக்கரண்டியாக இருந்துச்சுனாக்கு நீங்கள் கரண்டிகிட்ட எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஷேப் வரலைன்னா குழிக்கரண்டியில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கையில் நான் உருட்டி எடுத்துருக்கேன். இதில் இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மோர் நல்லா கட்டிலாமல் மிக்சியில் அடிச்சுட்டு நான் எடுத்துருக்கேன். நல்லா வீட்டில் நீராகாரம் இருந்தால் நீங்கள் நீராகாரத்தில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். சாதம் வடித்து நம்ம பழைய சாதம் தண்ணி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிக்சியில் தெரியாக இல்லாமல் அடிச்சுட்டு இந்த மாதிரி நீராக பதில் இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அப்படி தான் எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் மோர் ஊற்றிட்டு மிக்சியில் அடித்து எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்துருக்கேன். அதே மாதிரி இதையும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதையும் போட்டுக்கலாம். இது இப்போ நான் சாயந்தரம் நேரம் தான் இப்போ ரெடி பண்ணி வைக்கிறேங்க. இப்போ நம்ம நைட்டெல்லாம் இருக்கட்டும். இப்போ நமக்கு சாதம் படித்த தண்ணி இல்லைன்னா நம்ம கஞ்சி தண்ணி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இது இருக்கட்டும், நம்ம காலையில் பார்த்துக்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம ராத்திரி நம்ம கிண்டி வச்சோம் பார்த்தீங்களா கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா பிடிச்சிருக்கும். நம்ம இதிலே கரைக்கணும்னாலும் நம்ம கரைச்சிக்கிறலாங்க. இல்லை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு
கரைச்சிக்கணும்னாலும் நம்ம கரைச்சிக்கலாம். கட்டி தயிர் போட்டு நேற்று நான் நம்ம ரொம்ப தயிர் போடலை, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம தயிர் மோராக அடிச்சுட்டு அந்த தண்ணியில் தான் நம்ம போட்டு வச்சுருக்கோம். நீராகாரக்கு பதில் நீராகாரம் இல்லாதனால இந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். நீங்கள் சாதம் வடித்த நல்ல பழைய சாதம் நீராகாரம் இருந்தால் நீங்கள் அதில் போட்டு வச்சுக்கோங்க. இது கூட இப்போ நம்ம அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம், கூழ் கடந்த தண்ணியை. இது கூட நம்ம தண்ணி ஊற்றி வச்ச சாதத்தையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பழைய சாதம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ப்ளைனாக குடிக்கணும்னாலும் குடிக்கலாம். கொஞ்சம் சோறு போட்டு குடிக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், வாயில் தட்டுப்படும். கொஞ்சம் சாதமும் கூழும். இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சும்மா 2-3 பச்சை மிளகா பேருக்கு போட்டான்னு போட்டுக்கோங்க. குட்டீஸ்களுக்கு கொடுக்கும்போது காரம் சாப்பிட மாட்டாங்களே, அதனால் இதில் இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கூழ் காய்ச்சும் போது உப்பு போட்டிருக்கோம். இப்போ இது கல் உப்பு தான் பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம கரண்டி விட்டுலாம் நம்ம கரைக்க மாட்டாங்க, நம்ம கை வச்சு கரைக்கும் போது தான் அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டுங்க. அதனால் நம்ம கை வச்சே கரைச்சி எடுத்துக்கலாம், ஒன்றும் நினைக்காதீங்க. நல்லா கட்டிலாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அருமையான நம்மளுடைய கம்மங்கூழ் இன்ஸ்டன்ட் கம்பு மாவுலாம் நம்ம செஞ்சுருக்கோங்க. இது பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, அருமையாக இன்றைக்கி நம்ம இந்த வெயில் காலத்துக்கு நல்லா குழுக்குழுன்னு இருக்குங்க. உடம்பு குடித்தா இது நல்லா குழுக்குழுன்னு நம்மளை வச்சுக்கிறோங்க. உடம்புவே ரொம்பவே இந்த சம்மர் ஸ்பெஷலுக்கு நல்லாவே இந்த மாதிரி ராகி கூழ் கம்பு கூழ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம விருப்பப்பட்ட இந்த மாதிரி வத்தல், சீனக்காய் வத்தல், சுண்டக்காய், கத்திரிக்காய் வத்தல் எதனாலும் வறுத்து நம்ம சைடிஷாக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன வெங்காயம் கூட எதுவுமே இல்லைனா போதும், சின்ன வெங்காயம் பச்சை மிளகா போதும். நம்ம இதுலேயும் போட்டு கரைச்சி எடுத்துருக்கோம். அப்போ அதுலேயும் நம்ம வாயில் கடி விடும்போது குடிக்கும்போதே கடிச்சிட்டு குடிக்கலாம். குட்டீஸுகளுக்கெல்லாம் குடிக்காதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி குடித்து பழக்கப்படுத்துங்க. கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்க்க சொல்லுங்கள். அப்புறம் விருப்பப்பட்ட அப்படியே ஊற்றி கொடுத்து அப்படி பழக்கம் பண்ணுங்கள். அவங்களுக்கு தெரியாது, குடித்து பார்த்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பழக்கப்படுத்துங்க வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைகளுக்கும். இது எல்லாருமே குடிக்கலாங்க. நல்லா இந்த இப்போ உள்ள பிகினர்ஸ்க்கெல்லாம் கம்பு ஊற வச்சு நனைய வச்சு காய வச்சு பிடிச்சி இந்த மாதிரி கூழ் காய்ச்ச டைம் இருக்காதுங்க. டக்குன்னு இந்த மாதிரி கடையில் நமக்கு ஒரு கம்பு மாவு வாங்கி இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கி நான் செஞ்ச முறையில் ஏற்கனவே ராகி கூழ் போட்டிருக்கேங்க. அதை போய் பாருங்கள், அதோட லிங்க்கு தரேன். நிறைய நீர்மோர் ரெசிபிலாம் போட்டிருக்கேன், நீராகாரம் வச்சுட்டு போட்டிருக்கேன், அதோட லிங்க்கெலாம் தரேன், போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, அவங்களுக்காகத்தான் இந்த கம்பங்கூழ் நான் போட்டிருக்கேன். சிஸ்டர் உங்களுக்காகத்தான் இது, பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். உங்களுக்காகத்தான் இந்த கம்பங்கூழ் கேட்டேங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. நான் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக கம்பு மாவில் எப்படி ராகி கூழ் செய்யலாம், இது பிகினஸ் கூட செய்யலாங்க. இந்த மாதிரி மாவு அரைச்சி செஞ்சு டைம் இல்லாத தெரியாது, அப்போ கம்புங்கூழ் இவ்வளவு டைம் எடுக்குமான்னு உங்களுக்கு தோணும். இந்த மாதிரி ஒரு கம்பு மாவு வாங்கி நீங்கள் இந்த மாதிரி கூழ் செஞ்சு குடித்தா ரொம்பவே ஈஸியாக இவ்வளோதானான்னு உங்களுக்கு தோணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. மற்றவங்களும் பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.